திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரணம். சண்முக கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, கண்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதி வதனவல்லி வேளா போற்றி போற்றி. மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம். இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை விடாது நாள்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க, கேளுங்க, முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்க. இந்த பாடல் எழுதின அமைப்பு வளைஞ்சி வளைஞ்சி பாம்பு போலையே அவருக்கு தோணிச்சான். ஆகையினால இதுக்கு புஜங்கம்னு பேர் வச்சாராம். சில இடங்களில் முருகப்பெருமானை அந்த பாம்பாகவே நினச்சி வழிபடுறாங்களாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பாம்புன்னா யார்? ராகுவால் ஏற்படுற துன்பம்லாம் நம்மளுக்கு விலகும். தோல் நோய்கள் அதாவது பிணியெல்லாம் விலகும். அதனால் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை அனைவரும் விடாது கேளுங்க, பாடுங்க, படிங்க. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாதது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். இன்னைக்கு சுப்பிரமணிய புஜங்கத்தில் பாடல் 9. இதை சமஸ்கிருதத்தில் தான் ஆதிசங்கரர் அருளி செய்திருக்காரு. ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார்ன்றவர் தமிழாக்கம் பண்ணியிருக்காரு. அதை தான் நாம் பார்த்துக்கிட்டு வரோம். ஆகையினால் இந்த பாடலை தமிழில் பாடிட்டு சமஸ்கிருதத்தில் தமிழ் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை தினந்தோறும் கொஞ்சம் நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். இதையெல்லாம் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. நம்மளை இந்த மாதிரியான பாடல்கள் தான் நல்வழிப்படுத்தும். இதையெல்லாம் கேட்கறது மூலம் நம்மளுடைய கெட்ட கர்மாலாம் ஒழிஞ்சி நல்லவையே நடக்கும். நம்ம கொண்டு வந்த கர்மாக்கள்லாம் விலகி நல்ல கர்மாக்கள் விளைய முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும். அருள் பாலிக்கும் தெய்வம் அவர், கண் கண்ட தெய்வம். பாடுங்க, வழிபாடு பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். சுப்பிரமணிய புஜங்கம் 9. புகலிடம் கிட்டும். ஒவ்வொரு பாடலுக்கும் தலைப்பு கொடுத்துருக்கார் பாருங்க. இந்த பாடலை பண்ணால் புகலிடம் கிட்டும். மென்மை மிகுந்து கமல திருவடி மேலும் அசைய சிவப்பாகும். மண்ணும் அழகு மனதை கவர்ந்து மலரின் மேலே குடியேற்றும். சின்னம் சிறிய வண்டாம் மனது சிக்கல் பலவும் விட்டேகி. பொன்னால் பாத தாமரை சார்ந்து பொலிவு பெற்றே வாழட்டும். மென்மை மிகுந்த கமல திருவடி மேலும் அசைய சிவப்பாகும். மண்ணும் அழகு மனதை கவர்ந்து மலரின் மேலே குடியேற்றும். சின்னம் சிறிய வண்டாம் மனது சிக்கல் பலவும் விட்டேகி. பொன்னால் பாத தாமரை சார்ந்து பொலிவு பெற்றே வாழட்டும். எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா? இப்போ நாம் போய் சமஸ்கிருத பாடலுக்கு கொடுத்துருக்கிற தமிழ் விளக்கத்தை பார்ப்போம். தேரினிலே நீ வருக சீர் அலைவாய் முருகா. தாயாரின் மடியினில் நீ இருக்க பார்த்து வா 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 இங்கே வா என ஈசன் அழைக்க வேகமாய் நீ எழுந்து ஓடி வர கண்டு ஆலிங்கனம் செய்யும் அரண் மகனே சரணம். கோலக்குமரா சிவன் புதல்வா கந்தா வேலாயுதா தலைவா மயில் ஏறும் மைந்தா
சேனாபதி வள்ளி நாயகனே குகனே தாரகனே அழித்தவனே சரணம் தாள் சரணம் அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு பாருங்க. தேரில் ஏறி சீரலைவாய் முருகன், அந்த திருச்செந்தூர் முருகன் தாயாரின் மடியில் இருந்து பார்த்து முருகப்பெருமான் வாவான்னு கூப்பிட்றாராம். ஈசன் அழைக்க வேகமாக எழுந்து ஓடி வந்து ஆலிங்கனம் அப்படியே அப்பாவை கட்டி தழுவிக்கினாராம். மகனே சரணம் கோலக்குமரா, சிவன் புதல்வா, கந்தா வேலாயுதா, தலைவா, மயில் ஏறும் மைந்தா, சேனாதிபதி வள்ளி நாயகனே குகனே தாரகனே அழித்தவனே சரணம் தாள் சரணம் அப்படின்னு அருமையாக பாடிருக்காரு. அவர் தீராத வயிற்று வலியில் இருந்தபோது அவருக்கு அருள் பாலித்து நீங்கள் இங்கே வந்து திருச்செந்தூர் வந்து பாருங்கள், முருகப்பெருமான் தான் சிவபெருமான், சிவபெருமான் தான் முருகப்பெருமான், உங்களுக்கு எந்த மனக்குறையும் வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் இந்த வயிறு வலி தீர்ந்து சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடினார். இந்த மாதிரியான பாடல்கள்லாம் பாட நம்மளுடைய நோயெல்லாம் நீங்கும் இல்லையா? திட சிந்தையோட தினந்தோறும் பாடுங்க, கேளுங்க. திருச்சிற்றம்பலம். மறுபடியும் இந்த பாடலை படிப்போம். 9 புகலிடம் கிட்டும். மென்மை மிகுந்து கமல திருவடி மேலும் அசைய சிவப்பாகும் மண்ணும் அழகு மனத்தை கவர்ந்து மலரின் மேலே குடியேற்றும் சின்னம் சிறிய வண்டாம் மனது சிக்கல் பலவும் விட்டேகி பொன்னால் பாத தாமரை சார்ந்து பொலிவு பெற்றே வாழட்டும். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது கென்றலை மேலையன் கையெழுத்தே. அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைச்சிதுன்னா அவருடைய திருவருளால் அவருடைய கால்பட்டு பிரம்மா எழுதின கையெழுத்தெல்லாம் அழிஞ்சு அதுக்கப்புறம் முருகப்பெருமான் நம்மளுக்கு நல்ல எழுத்தை எழுதுவார். இதையெல்லாம் கேட்டு அனைவரும் மனம் மகிழ்ந்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.